உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன். மக்களே, இனி திக்கிற்கு வருவோம். திக்கிரை பற்றி பேச போகிறோம். திக்கிர் எவ்வளவு சிறந்தது என்பதை நான் சொல்வேன். அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நான் சொல்வேன். நான் ஒரு பதிவையோ அல்லது ஒரு ஹதீதுகளையோ கேட்டோ நான் பெற்று நான் இதை உங்களிடம் பேசவில்லை. எனக்கு என் வாழ்க்கையில் இறைவன் ஏற்படுத்தி தந்ததையே உங்களிடம் பேச விரும்புகிறேன். எனக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை பற்றியே உங்களிடம் பேசப் போகிறேன். என் வாழ்க்கையை நான் வாழ வைத்து என்னை உணர வைத்து அனைத்தையும் பேச வைத்திருக்கும் எஜமான் என் அர்-ரஹ்மானுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்களே, நம் அர்-ரஹ்மான் மிக தூய்மையானவன், மிக மகத்தானவன், அருட்கொடையாளன். அவன் நேசிக்கும் மனிதருக்கு எதை வேண்டுமானாலும் தருவான். அதை என் வாழ்க்கையில் நான் சொல்வதை கேட்டு நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் எதை உணர்ந்தேனோ அதையே உங்களிடம் உரைக்கப் போகிறேன். இது அனைத்தும் எனக்கு நடந்தவையே நான் உங்களிடம் உரைக்கப் போகிறேன். மக்களே, கவனமாக கேளுங்கள். அளவற்ற அந்த அருளாளன் எவ்வாறு எனக்கு அந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அள்ளி வழங்கினான் என்பதை நான் சொல்வது கேட்பதற்கு முன்னதாக எனக்கு ஏற்பட்ட சில விஷயங்களே முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன். தவறுதலாக புரிந்து வாழும் மக்களுக்கு இது ஒரு எடுத்துரைப்பதற்காகவே நான் இது உரைக்கிறேன். நான் சொல்வதற்கு முன்னதாக என் நாவில் திக்கிர் இறங்கியவுடன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, என் தோழி, அவரிடம் நான் உரைத்தேன். எனக்கு அல்லாஹ்வுடைய திக்கிர் நாவில் எப்பொழுதும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், திக்கிரை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நல்ல ஒரு மூமினிடம் சொன்னேன். என் தோழி நல்ல ஒரு மூமின். அவர் எப்படின்னா உலகத்தில் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பயான் பண்ணுற அளவுக்கு உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய ரொம்ப நெருக்கம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, இபாதத்தானவங்க, தொழுகையாளி, நல்ல தொழுகையாளி, பயான் நடத்துகிற அளவுக்கு உள்ள ஒரு நல்ல வெகுமதியான அமல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல தோழி. அவர் மனதில் எப்படி பதிந்து வைத்திருக்கிறார் என்பதையே நான் உங்களிடம் பதிவிடப் போகிறேன். நான் எந்நேரம் திக்கிரை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் எனக்கு சொன்னார், திக்கிரை ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு திக்கிரை ஒரு நாளைக்கு 7 தவணை தான் ஓதணும். அதுக்கு மேலே திக்கிரை ஓதக்கூடாது. திக்கிர் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, நமக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி அளவு தான் அது. 7 தவணைக்கு மேலே அந்த திக்கிரை ஓதக்கூடாது என்று சொன்னார். அதிர்ந்து போய்விட்டேன். என்னது, திக்கிரை 7 தவணை தான் ஓத முடியுமா? அது எவ்வாறு? அப்படியானால் எப்படி எனக்கு இறைவன் எனக்கு அர்-ரஹ்மான் எனக்கு நாவில் எப்படி இறக்கினான்? அதை நான் என் மனம் நினைத்து துடித்தது. அவர்கள் பெரும் கூட்டத்தினர், அவர்கள் ஒரு எல்லாத்துக்கும் போய் பயானுக்கு போகிற கூட்டத்தினர், அவர்களில் இவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார்களே, இது எவ்வாறு தவறு என்று தெரியாமலே அவர்கள் புரிந்து வாழ்கிறார்களே, இது எப்படி? ஒரு மூமினாக வாழ்கிறவர்கள் நன்கு ஆராய்ந்து அல்லாஹ்வுடைய திக்ரை நன்கு ஆராய்ந்து எவ்வளவு நம்ம நாவில் எவ்வளவு ஓத முடியுமோ திக்ர், அது வரைக்கும் எவ்வளவு ஓதிக்கொண்டே வந்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சொல்லித்தந்த திக்ரை மருந்து மாதிரி 7 தவணை சொல்லணும் சொன்ன உடனே என் மனது அப்படி துடிதுடித்து போனது. மக்களே, தவறாக புரிந்து அவர்கள் வாழ்கிறார்களே, அவர்கள் காதிலும் இது கேட்கும். அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. நான் பேசுவதை அவர்களும் கேட்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை ஓதுவதற்கு நமக்கு அளவு கிடையாது. நம்ம அதை ஓத 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 அல்லாஹ்வின் திக்ரை நம்ம சொல்ல 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 நம் நாவில் இனிமைகள் பிறக்கும். நம் நாவில் நன்மைகளையே தேடும். எந்த தவறையும் செய்யாமல் நம் நாவை இறைவன் காப்பாற்றுவான். வீண் பேச்சு பேசுவதை விட்டு தடுக்கும். நம் பாவங்கள் செய்யாமல் நம் நாவு தடுக்கும். நாவால் தானே நிறைய பாவங்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களை செய்யாமல் நம்ம நாவு பாதுகாக்கும். ஏனென்றால் நிறைய பேசுவதற்கு நமக்கு பிடிக்காது. தேவையானவற்றை அளவோடு பேச வைப்பான் இறைவன். நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே பேச வைப்பான். மற்ற நேரங்களில் நம்மளை திக்ரையே ஓத வைத்து நம்மளை அழகு பார்ப்பவன் நம் எஜமான் அர்-ரஹ்மான். நம்மளை அழகு பார்ப்பான். என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். மக்களே, என்னை திக்ர் செய்ய வைத்து என் ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கிறான்.
கொண்டிருக்கிறான். அதையே நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு எவ்வாறு என் ரஹ்மான் இதை இறக்கி வைத்தான் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன். அந்த 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 அவங்க இதை பார்த்தாங்கன்னா உணர்ந்து கொள்ளுங்கள், நன்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். இது தவறாக எதையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். திக்ரு அளவோடு ஓதணும், மருந்து சாப்பிட்ற மாதிரிங்கிற சொன்ன தவறு. அது கண்டிப்பாக நான் தண்டிக்கிறேன். அது தவறு. அதை சொல்லித் தந்தவர்கள் யார் உங்களுக்கு? அதை நீங்கள் அனைவரும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு நான் என்ன காரணம் என்று நான் இப்பொழுது சொல்கிறேன். நான் இறைவனை நெருங்கி வாழ ஆரம்பித்தவுடன் எனக்கு நான் 5 வேளை தொழுகையோடு தஹஜ்ஜத்தை தொழுக ஆரம்பித்து ஒரு 4-5 மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நான் ரசூல்லா மாதம், மௌலிது மாதம், ரசூல்லா ஸலவாத் ஓதுகிற மௌலிது மாதத்தில் எனக்கு எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஸலவாத்து எல்லாருக்கும் நிறையா ஓதி கொடுத்தா ஒரு பள்ளிவாசலில் கொண்டு போய் ஒப்படைக்கலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு அளவு யாருக்கு எவ்வளோ ஓத முடியுமோன்னு தசுபு வச்சு எண்ணிக்கையோடு ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மௌலிது மாதம் வரைக்கும் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதி கொடுப்போம்மா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னாங்க. அதை சரி நான் இப்போ நம்மளால் ஓதுவோம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். நாம் தொழுகையில் ஓதும் ஸலவாத்தை மிகுதியாக ஓதுபவள், அதனால் அதை ஓத முடியுமா என்று கேட்டேன். அதையும் ஓதலாம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தையும் அதையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து நான் ஓத ஆரம்பித்தேன். நானும் என் மகளும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத்தை ஓதி ஒப்படைப்போம் என்று எழுதி வைத்தோம். ஒரு நோட்டு போட்டு அதில் நாங்கள் எழுதி வைத்தோம். முடிந்த அளவு வேறு எதுக்காவது போயிட்டோம்னா ஒரு 800, ஆனால் பெரும்பாலும் நிறைய 1000ஐயே ஓதிக்கிட்டு வந்தோம். 800, 900 இந்த மாதிரி நாங்கள் ஓதுவோம். அந்த மாதிரி ஓதிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த மாதிரி அந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் போல காலையில் இஸ்ராக்கை தொழுது விட்டு படுக்கிறேன். படுத்து ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கூட இருக்காது, நான் தூங்கவில்லை. ஸலவாத்து வாயில் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஸலவாத்து ஓதிக்கொண்டு தான் எப்பொழுதுமே தூங்குவேன். ஸலவாத்து அந்த மாதம்தான் அப்போது தான் ஆரம்பித்திருக்கிறேன் வாயில் ஸலவாத்தை ஓத. அதற்கு முன்னர் குர்ஆனை ஓதினேன், தொழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது ஸலவாத்தை ஓதிவிட்டு நான் படுத்திருக்கிறேன். என் மகளும் ஃபஜரை தொழுதுவிட்டு என் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் படுத்திருக்கிறேன். படுத்திருக்கும் போது எனக்கு நான் தூங்கியிருப்பேனா தூங்கலையாங்கிறது எனக்கு ஏற்படுத்தினது எல்லாமே அல்லாஹ் நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்தது இல்லை மக்களே. எனக்கு அல்லாஹ் முழித்துக்கிட்டே தந்தது, எனக்கு நல்லா உணர்கிறேன். அப்போ எனக்கு நான் என் மகன் கோலாலம்பூர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என் 2வது மகன் கோலாலம்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறான், படித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான் என் மகன். அப்பொழுது வாசலில் கேட்டின் சத்தம் கேட்டது. கேட்டின் சத்தம் கேட்டு உள்ளுக்கா என் மகன் நடந்து வர்றான். பேக்கை தோளில் மாட்டின மாதிரி என் புள்ள வர்ற மாதிரி அந்த நான் உணர்றேன். என் மகன் வர்றான். பக்கத்தில் உள்ளுக்கு ஹாலுக்குள்ளே வந்தவொடனே, என்னத்தா எப்படித்தா நீ இன்னைக்கு விடிய காலத்தில் நிற்கிற, எப்படித்தா வந்த ஸ்கூலு காலேஜ் நாளில் இன்னைக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு நான் கேட்குறேன் என் மகனை. என் மகன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் என்னை பார்த்து சிரிக்கிறான். சிரித்து கொண்டு நிற்கிறான். என்னத்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசலை திரும்பி பார்த்த என் மகன் மறுபடியும் திரும்பும்போது என் மகனின் முகம் பிரகாசமானது. என் மகன் எப்பொழுதும் போல் வந்தான். அவன் நின்றான். வாசலை திரும்பி அந்த பக்கம் பார்த்து திரும்பினான். அப்பொழுது அவன் முகம் பிரகாசமானது. என் பக்கத்தில் அம்மா என்று என்னை கட்டி அணைத்தான் என் மகன். கட்டி அணைத்த என் மகன் என் உடம்பிற்குள் மோதி, ஒரு மனிதன் மோதுவதை அப்படியே உணர்ந்தேன். படீர் என்று உள்ளுக்கு மோதி என் உடம்புக்குள் போய்விட்டான். என் உடம்புக்குள் அப்படி உடம்பாக உள்ளே போய்விட்டான் என் மகன். அந்த மோதின அந்த உணர்வுகளோடு படீர் என்று எந்திரித்து உட்கார்ந்தேன். அல்லா யா அல்லா, பிள்ளை எப்படி உள்ளுக்கு போச்சு, என் பிள்ளை உள்ளுக்கு போயிடுச்சுன்னு என் மகளை நான் பார்க்குறேன். அம்மா என் பிள்ளை உள்ளுக்கு போயிடுச்சுமா எனக்கு அப்படின்னு. எப்படி அண்ணன் உள்ளுக்கு போயிட்டான், அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சுமா, என்னமோ எனக்கு நடந்திருக்கு, என் பிள்ளைக்கு என்னமோ நடந்துருச்சுமா, என் உள்ளுக்கு போயிடுச்சுமா, என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்கு போயிட்டான், என் பிள்ளை திரும்ப வரலம்மா, உள்ளுக்கு மோதிட்டாமா, உள்ளுக்கு போயிட்டான்னு அழுகிறேன் என் மகள்கிட்ட எந்திரிச்சு. என் மகள் பதறி எந்திரிச்சு அப்போ தான் படுத்துச்சு. அதுவும் பதறி எந்திரிச்சு, என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா இருங்கம்மா அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு என் பிள்ளைக்கு ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்து என் பிள்ளை சிரிச்சுக்கிட்டு பேசுகிறான். ஏம்மா என்னம்மா அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சு. ஒருவேளை என் பிள்ளைக்கு எதுவும் ஏற்பட்டுருச்சோ என்று நான் நினச்சி பதறினேன். அதுக்கப்புறம் என் மகன் பேசினவுடனே, இல்லைத்தா இந்த மாதிரி நான் எனக்கு ஏற்பட்டுச்சுத்தா, நீ இப்படி உள்ளுக்கு போன மாதிரி ஏற்பட்டுச்சுத்தா அப்படின்ட்டு. அம்மா ஏதோ ஒரு நன்மை தான் உங்களுக்கு நடந்திருக்குதுன்னா, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தான் அல்லாட்ட துவா கேட்டுட்டு இருக்கீங்களம்மா, நான் நல்லா இருப்பேம்மா, எப்பவும் நல்லா இருப்பேம்மா அப்படின்னு என் பிள்ளை சொல்லுது. நீங்கள் தைரியமாக தூங்குங்கம்மா அப்படின்ட்டு.
அதோடு நான் படுத்து தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சேன். காலையில் இஸ்ராக்கு இப்போ தொழுதுட்டு படுத்து தூங்குவேன். அதோடு நான் வந்து துஹாவுக்கு தான் எந்திரிப்பேன். 11 மணிக்கு எந்திரிப்பேன் என்னோட நேரம். அல்லாஹ் எனக்கு எல்லா தொழுகையும் அவனே எனக்கு ஏற்படுத்தி தந்து அவனை வணங்க வைத்த அழகு பார்த்தவன் என் அரசன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கான் என்னை தொழ வைத்து. தூங்கி எந்திரிக்கிறேன். தூங்கி எந்திரித்தவுடன் என் நாவுகள் களிமாக்களை ஓத ஆரம்பிக்கிறது. நாவு திக்கிர்களை ஓத ஆரம்பிக்கிறது. எனக்கு நிறையா திக்கிர்கள் தெரியாது மக்களே. எனக்கு தெரிந்த திக்கிர்களை என் நாவுகள் ஓத ஆரம்பிக்கின்றன. எனக்கு என்னையே அறியாமல் என் நாவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி நம் நாவில் எந்த நேரமும் நமக்கு திக்கிர்வாது நாவில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனால் அது நன்மைக்கு என்று அப்போவே எனக்கு மனதில் பட்டது. ஏதோ ஒன்று நமக்கு நடந்திருக்கிறது. உள்ளுக்கு போனவர்கள் ஏதோ அல்லாஹ் அனுப்பிய ஸ்ரீதேவி யாரோ அல்லாஹ் நமக்கு தந்த அருக்கொடை இது. அல்லாஹ் எனக்கு நேரடியாக ஏற்படுத்திய அருக்கொடை. மக்களே, உங்களை நான் நேரடியாக உங்களை பார்த்து உங்கள் மீது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் தூங்குவதோடு இருக்காது மக்களே. எனக்கு நேரடியாகவே நடப்பது போல் அனைத்தையும் தந்து என்னை அழகு பார்த்து கொண்டிருக்கும் என் அரசன் மீது உண்மையோடு சொல்கிறேன். இது எனக்கு நடந்தவை மக்களே. அதிலிருந்து என் நாவுகள் என் நேரமும் இறைவனின் அல்லாஹ்வுடைய திக்ரையை ஓத ஆரம்பித்தது. எந்த நேரமும் நாவு திக்கிரையே சொல்லி கொண்டிருந்தது. நான் தூங்கும் வரையில் நான் திக்கிர் ஓதிக்கொண்டே கண்ணசர்வேன். முழிக்கப் போகும்போது திக்கரோடையே எந்திரிப்பேன். எனக்கே தெரியும் என் நாவுகள் திக்கரை ஓதிக்கொண்டிருக்கிறது, என் கல்வி ஓதிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. அப்போ எவ்வளவு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நினைக்கிறீங்க மக்களே. எவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என் ரஹ்மான் என்று அல்லாஹுக்கு நன்றி சொல்வேன். நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் மௌத்து வரையும் என் அரசனுக்கு நன்றியோடவே நான் வாழ்வேன். அதையே எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து எனக்கு பரக்கத்து தருவான் என் ரஹ்மான். நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ரஹ்மான் தந்த அருக்கொடை எனக்கு. இதை நான் உங்களிடம் சொல்கிறது எதற்கென்றால், அல்லாவிடம் நீங்கள் அனைவரும் நெருக்கமாக வர வேண்டும், அல்லாவை நேசிக்க வேண்டும், அல்லாவை நெருக்கமோடு அல்லாவை வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மௌத்து ஹயாத் இருக்கு மக்களே. என்னை அல்லாஹ் எப்போ அழைப்பானோ அப்போ நான் சந்தோஷமாக காத்திருக்கிறேன். என் எஜமான் எப்போ அழைத்தாலும் சந்தோஷமாக செல்வேன். நான் என்னை அவ்வளோ மனநிலைமையை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மௌத்து எனக்கு சந்தோஷத்தை தருகிற விஷயம். அது எப்போ வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதற்கு முன் உங்களிடம் எனக்கு ஏற்பட்ட இந்த விஷயங்களை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்களும் அல்லாவை நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ் நமக்கும் அனைத்தையும் தருவான் என்ற நம்பிக்கையோடு அவனை நேர்மையோடு வணங்க வேண்டும், அவனுடைய திக்கிர்களை எந்த நேரம் நீங்கள் ஓதிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மக்களே. உனக்கு வந்ததை நீனே வைத்துக்கொள்ள வேண்டியது தானே, எதற்காக அனைவரிடம் சொல்கிறாய் என்று கேட்டவர்களுக்கும் நான் இதில் பதில் சொல்கிறேன் மக்களே. இது எனக்காக தந்தது கிடையாது. அல்லாஹ் நாடாமல் எனக்கு இது ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ் என்னை சொல்ல வைக்காமல் என்னால் சொல்லவும் முடியாது. என் நாவால் இதை உங்களுக்கு நான் சொல்லவும் முடியாது. அவன் நாடியதால் தான் என்னால் சொல்ல முடிகிறது. இது எனக்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் சொல்லித்தரக்கூடிய பாக்கியத்தை தந்து எனக்கு இதை தந்திருக்கிறான். அதனாலேயே நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உணர்ந்து அல்லாவை நெருங்குங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக அனைவருக்கும் அனைத்தையும் அள்ளித் தருவான். அற்புத நாயன் அவன், ரஹ்மான் அவன் அனைவருக்கும் அனைத்தையும் அள்ளித் தருவான். நம்பிக்கையோடு நெருங்குங்கள், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் மக்களே. இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.